guys, welcome to Teju's vlog. நம்ம வந்து எங்க போறோம் அப்படினா ஒரு டேட் போறோங்க. அந்த அறையில தான் அவ முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். ஆமா, டேட் தான் போறோம். ஆனா அது வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஒரு கோவில் டேட் தான் நம்ம வந்து போறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. ஸோ நம்ம வந்து சாரியை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இதுதாங்க அந்த சாரீ. என்னடா இவளோட வார்ட்ரோப் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது அப்படி தான். இந்த சாரீ தாங்க நம்ம இன்னைக்கு கட்ட போகிறோம். அந்த சாரீ தான் ஆனால் கட்ட போகிறோம். ஆனால் பேசிக்காக எனக்கு சாரீ கட்ட தெரியாது. என் தாய் தான் வரணும் கட்டுறதுக்கு. அவங்க ஏதோ வேலையாக இருக்காங்கன்னா நீ போ, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டா அவங்க வந்து சாரீ கட்டி விட்டுருவாங்க. வாங்க போகலாம். இங்கே வந்து ஏஜென்ட் ரெடி ஆகிட்டாங்க. சாரீ ட்ரெப்பிங்கான வேலையை வந்து என்னோட சாரீ ட்ரெப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா இவங்களுக்கே பெருசாக சாரியை கட்ட தெரியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. சாரியே கிடையாது. இங்கே பாருங்க, ஒரு ட்ரேப்பையும் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ லைட்டாக வந்து ஸ்கின் ப்ரெப் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு நடுவில் தான் எங்கேயாச்சும் நம்ம வெளில கிளம்பும் போது தான் கரெக்டாக இந்த ஒரு பிம்பிள் எங்கேருந்து வருமோ 100% பியூர் நீம் ஆயில். அதுக்கு முன்னாடிலாம் சும்மா தான் இருக்கும். அது மாதிரி தான் இங்கே ஏதோ பிம்பிள் வந்து இப்போ ஸ்காராகவே மாறிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கின் ப்ரெப்பு அதெல்லாம் வந்து லைட்டாக பண்ணிட்டு வந்துடலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2-3 பண்ணிட்டு வர போகிறேன். அதாங்க இது. இந்த மாத்திரை குப்பத்தூர் எனக்கு கிடைச்சது. நீங்க போடாதீங்க, கசப்பா இருக்கு. இது இந்த மாத்திரை ஒரு பேஷண்ட் போட்டுக்கும் போது அவன் வாயில இருந்து எடுத்த எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் ப்ரெப் இதாங்க. ஒரு சீரம், ஒரு சன்ஸ்கிரீம், அவ்வளோதான். நம்ம போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் காய்ஸ், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ வந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு தான் வந்து போகிறோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஸோ என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது வந்து கோவிலுக்கு. ஓகேங்களா. எப்பவுமே நடக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நான் எப்பவுமே கரெக்ட் டைம் கிளம்பிடுவேன். ஆனா அவங்க எப்பவுமே கரெக்ட் டைம் கிளம்புனதா இது வரைக்கும் சரித்திரத்திலே நடந்ததே கிடையாது. ஒரு டைம் ஆனா டைம் சொன்னது 3:30க்கு. ஓகேங்களா. இப்போ 4:30. இன்னும் வரைக்கும் வீட்டுல இருந்து இன்னும் யாரும் கிளம்பல. கேட்டா தோரடின்னு சொல்ல வேண்டியது. ஆனா ஒருத்தர் கூட வந்துட்டு நான் இன்னும் ரெடியே ஆகி வீட்டுல இருந்து யாருமே கிளம்பல. ஸோ வந்து கோயிலுக்கு தான் போறோம். எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க கடைசி வரைக்கும் வீடியோவை. இதுதான் வந்து என்னோட ட்ரெஸ். வேஷம் போட வச்சுட்டு இவன் எங்க சுத்துறான்னு தெரியல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும் ஒரு கோயில் டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா போட்ட பிளான். லிட்டரலா ரொம்ப நாள் போட்ட பிளானு. அப்படி இப்படின்னு போய் கடைசியில வந்துட்டு போக போறோம். ஸோ வந்துட்டு அதுதான் இன்னையோடது. ஆனா வந்து என்னன்னா யூஸ்வலாவே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்ற விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா காலேஜ் போனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாத்துருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பாக்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கிடையாது அப்படின்ட்டு. ஆனா நான் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே பிளெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அமைஞ்சிட்டாங்க. வந்து டச்வுட் கடவுள் இதுபடி அவங்க வந்து எனக்கு நல்லபடியாவே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ வந்து இந்த வீடியோல அவங்களுக்கும் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் கண்டிப்பா பண்றேன். என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. காலேஜ்ல இவங்க தான் என்னோட அந்த மெயின் கேங். தூணு மண்ணு கிண்ணு எல்லாமே அவங்கள சொல்லாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட். நீங்க தான் என் நம்பிக்கை, என் தைரியம். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, ஒரு கருத்தூசின்னு கூட சொல்லிக்கலாம். யூஸ்வலா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இது எல்லாமே நடக்கும். அண்ட் வந்து கடைசியில என்ன அப்படின்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈகோ இல்லாம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியம். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா ஈகோ இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா சொல்றேன். ஆனா உங்களுக்கு எப்படின்னு தெரியல, உங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழே.
2,000 years later. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப கருத்தூசியா போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்ப போறோம். போயிட்டு மிச்சதெல்லாம் வந்து எந்த கோவில் என்ன எங்க போறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லா இருந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஹாய், நாங்க வந்து எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கோவில் நம்பர் 1 வந்து அஷ்டலட்சுமி கோயில் பெசன் நகருக்கு. இதான் அந்த அஷ்டலட்சுமி கோயில் வந்திருக்கோம். இதான் என்னோட நண்பர்கள். ஹாய் சொல்லுங்கப்பா. பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஆமா, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். நேம்லாம் சொன்னா வந்து லேட் ஆகிரும், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. பிக்னிக் வந்திருக்கோமான்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆமா, என்னமோ சொல்றாங்க. என்னமோ சாமி கும்பிடுதான், ஆனா போட்டோ செஷன்ஸ் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு பாருங்க. வெல்கம் டு தேஜஸ் vlog. வெல்கம் டு ரசிகாஸ் vlog. ரசிகா vlog, ரசிகாஸ் vlog, எல்லாரோட vlogகும் இவங்கதான். பிபி இவங்க பேர்லாம் சொல்ல மாட்டாரு, இது அவங்க பேர். ஹாய் ஹாய், இவங்கதான் வந்து சைடு ஸ்வீட்டி. ஓகே, வந்து சாமி கும்பிட தெரியுறேன்டி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆனா வந்து எடுக்கிறது ஃபுல்லாவே போட்டோ ஷூட் தான். இப்போ நாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் இவங்க தான், இன்னொரு ஃப்ரெண்ட் தேஜஸ்னியார். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கே என்ன சொல்லணும்னு தெரியல. சும்மாங்க, இவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, என்னோட எல்லாமேங்க. அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்பர் 2க்கு வந்து போக போகிறோம். ஸோ ஸ்பாட் நம்பர் 2க்கு நெக்ஸ்ட் கோயிலுக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், ஃபைனலி ஒரு கோவிலில் சாமி கும்பிட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இவங்க முடிச்சிட்டாங்க. எங்கே போக போகிறோம்? அடுத்த கோவிலுக்கு, அறுபடை முருகர் வீடு. அதுக்கு வந்து அறுபடை வீடு முருகர் 2 பைக் தான் இருக்கிறதுனால 4 நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நாங்க வந்து கோயிலுக்கு போக போறோம். அந்த கோயிலுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிச்சுட்டு நாங்க வந்து, நான் ஒரு டைம் சொன்னா வரது ஒரு டைம், கிளம்பலாம்னு சொன்னா அவங்க இதுக்கு நடுவில் இந்த குழந்தை வேற அழுவுது. நிலா சூப்பரா இருக்குது. நம்ம என்ன பேசுறோம், இவன் என்ன சொல்றான்னு பாருங்க. என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம போயிட்டு